என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இந்த வயசில் நாங்கள் எதிர்பார்க்கல. அதில் விளக்கு என்ன ஒயிட் ரைஸு, டபுள் சுகர் போட்டு டீ குடிக்கிற ஆளியா நான். சிக்கன் குழம்பு, எந்திரிச்சனா குளிச்சனா அப்படியே லைனுக்கு போனேன்னா சாம்பார், இந்த முறுக்கு அப்படி போட்டு இது வழியா அப்படி உறிஞ்சு குடிப்போம். நோம்பு திறக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. இங்கே சண்டை போட்டுருக்காங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லைனா மெக்கானிக் விட்டு காட்டணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு போகணும். எவ்வளோ மணி ஆக போகுதுன்னு தெரியல. அங்கே ஃபுல் பண்ணோன்னே இது திறந்து அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அது ஃபுல் பண்ணணும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்துருச்சு. இந்த வெயிலுக்கு குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பைக்கில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகே, என்னென்ன சில நேரம் முன்னாடி வந்து இந்த பையனை கேட்க மாட்டேங்கணும். அதுக்கு தான் லேட்டாக வரானோ, உட்கார முன்னாடி தான் லேட்டாக வரானோ. இது வந்து குத்து பரோட்டாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இது என்னதுமா? சொல்லு சத்தம்மா. என்னது? சீஸ் பாலா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 25, நோம்பு வந்து 24, டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:35. சகர் சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. போயிட்டு சகர் சாப்பிட்றோம். சாப்பிட்டு தொழுதுட்டு வீட்டுக்கு வர போகிறோம். கிளம்பலாமா? ஃபோன் அடிச்சலோ? போட்டுருவோம். ஓகே. இது இங்கே இருக்கும். கைஸ், இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு, சாம்பார், அப்புறம் மோர், ஊறுகாய். கைஸ், காலையில் சகர் சாப்பிட்டு தொழுதுட்டு வந்து படுத்து தூங்கினவன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 9:45 எந்திரிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி தூக்கத்தில் ஒரு கனவு ஒன்று வந்துச்சு. அந்த கனவு என்ன தெரியுமா? என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னா அழகாக தான் பேசுகிறாரு. பேசிவிட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்றாரு. ஏன் நல்லா தானே இருக்கேன், ஏகே செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. செக் பண்ணி முடித்த பிறகு ரிசல்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வயசில் நாங்கள் எதிர்பார்க்கல. என்னையா சொல்கிற? இல்லை சார், நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க, உங்களுக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். சொல்லித்தொலையா, என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்க, அவர் வந்து உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னாரு. அதில் விளக்கு என்ன, எனக்குலாம் சுகரே இல்லைடா, எனக்குலாம் வந்து டபுள் சுகர் போட்டு டீ குடிக்கிற ஆளியா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டப்புனு எந்திரிச்சவன் தான். இப்போது எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45. ஓகேவா? குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து லைனுக்கு கிளம்பணும். சரியா? லைனுக்கு போய்ட்டு வந்து மீதியை பேசுவோம். சரியா? கைஸ், எந்திரிச்சனா குளிச்சனா அப்படியே லைனுக்கு போனேன்னா செம்ம வெயில், பட்டை கிளப்புது. வீடியோ எடுக்க கூட என்னால் முடியல. அந்த அளவுக்கு வெயில் வந்து வாட்டி வதைக்குது. அதுவும் நோம்பில் வந்து ரொம்ப நான் அன்றைக்கி ஒரு வீடியோ சொன்னேன் தெரியுமா, நாக்கெல்லாம் வறண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஃபீலிங்ஸ் இன்றைக்கும் இருக்குது. செம்ம வெயில். இன்றைக்கும் வந்து லைன்லேருந்து வந்தோடனே ஒருத்தவங்க ஃபோன் போட்டு சரக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் பைக்கில் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி மாதிரி இன்றைக்கும் ஒரு குளியலை போட்டுடலாமா? இந்த வெயிலுக்கு குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பைக்கில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகே கைஸ், குளிச்சாச்சு. அதாவது இந்த டைமில், அதாவது நான் சொன்ன மாதிரி நாக்கெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி டைமில் வந்து சில்லுன்னு ஒரு வாட்டரில் வந்து குளிக்கிறதுல அந்த தாகம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தாகம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. தாகம் இருக்குது, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இப்போ எங்கே போகணும் அப்படின்னா, ஏற்கனவே ஃபோன் பண்ணி கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் அந்த சரக்கை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு
இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30 மணி ஆக போகுது. அசர் தொலைவே போகல. அசர் தொலைவே போகல. தும்மலில் நாக்கில் பல்லு ஓங்கி போட்டுருச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:20 ஆச்சு. அசர் தொழுகை டைம் வந்து தாண்டியாச்சு. இப்போ நேராக கொண்டு போய் அந்த சரக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பள்ளிவாசலில் போயிட்டு அசர் தொழுதுக்கலாம். அசர் தொழுகை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எப்படியும் வந்து ஒரு 5-5:30 ஆகிடும். அதுக்கப்புறமா அப்படியே வந்து நோன்பு திறக்க காண்டி போக வேண்டியதுதான். ஓகே கைஸ், நான் கிளம்புறேன். நேராக வந்து அவருக்கு போய் சரக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அப்படியே வந்து அசர் தொழுகை முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்கு போகிறோம். நோன்பு திறக்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். அப்படின்னா டீ மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நான் வெளியே போகும்போதே வந்து டீ போட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போக போகிறேன். அதனால் டீ இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே நமக்கு தேவையில்லை. ஸோ டீயா ஸ்நாக்ஸா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளம்பலாம். கைஸ், இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சி, குழம்பு, ஜூஸு, ரெண்டு வாட்டர் பாட்டில். ஓகே, கைஸ் நோம்பு திறந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஆக்சுவலாக வந்து டீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் கெஸ் பண்ணேன். டீ இருக்குது, அது போக ஒரு ஸ்நாக்ஸும் இருக்குது. ஓகேவா, முறுக்கு வித்து இது என்னன்னு தெரியுமா? எங்கள் ஊர்லலாம் இந்த மடக்கு பணியாரம்னு சொல்லுவாங்க, அண்டு முறுக்கு. ஓகேவா, இதை விட எனக்கு முறுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதை அந்த டீயில் டிப் பண்ணி சாப்பிடும்போது டீயில் இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து இதில் ஆட் ஆகும்போது இன்னொரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லாயிருக்கும். அது சின்ன வயசில் இந்த முறுக்கை அப்படி போட்டு இது வழியாக அப்படி உறிஞ்சி குடிப்போம். இது பைப் மாதிரி தானே இருக்கும். அந்த அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த இனிப்பாக வந்து அந்த முறுக்கு உள்ளோடி வந்து சாப்பிடும்போது அப்புறம் அந்த முறுக்கு வந்து அப்படியே பொதுமி போயிடுமா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போதும், அதிகமாக சாப்பிட முடியாதுல்ல. இப்போ தான் நோம்பு திறந்து வந்திருக்கு, கஞ்சி குடிச்சிருக்கு, ஜூஸ் குடிச்சிருக்கு, 6 லிட்டர் வாட்டர் குடிச்சிருக்கு, அது போக டீ வேறு குடிக்கணும். ஓகேவா, அதனால் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நான் டீ குடிக்கிறேன். அப்படியே நீங்களும் டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன உண்டு அப்படிங்கிறத பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். சூடு ஆறிட்டு. The next day. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வழக்கம் போல் இன்றைக்கும் வந்து சகர் சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/3/2025. நோம்பு வந்து 25. நோம்பு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 25 நோம்பு வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து 4 நோம்போ இல்லைனா 5 நோம்போ தான் இருக்குது. ரமலானே முடிய போகுது. நேரம் வந்து ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. இந்த வருஷம் வந்து நோம்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சகர் கிளம்பலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:35. ஓகேவா, போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறமா தொலைப்போலாம். தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திக்கலாம். ஓகே, இப்போ கிளம்பலாமா? கைஸ், இன்றைக்கி சகரில் ரொம்ப நிறைய சாப்பிட்டேன்.
என்ன சாப்பாடுன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் கிரேவி, சாம்பார், மோர், அப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சா. என்னென்னா இன்றைக்கி ரொம்ப டயர்டான மாதிரி தூங்கிட்டேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. ஓகே, சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்கணும். சாரி, ஒரே தூக்கத்துலேயே குளிக்கணும். குளிச்சுட்டு லைனுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நேற்று வண்டியை பார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அது எதுவுமே பண்ண முடியல, ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோன்னா தள்ளி தான் கொண்டு போய் அந்த பார்க்கிங் இடத்துல விட்டுருக்கு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லைனா மெக்கானிக் விட்டு காட்டணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு போகணும். எவ்வளோ மணி ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆக போகுதா இல்லைன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். நேற்று ஈவினிங் லைனை முடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல விடுறதுக்கு நான் பட்ட சிரமம் இருக்கேன். வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அதுவும் வண்டி வந்து கிராஸாக நிற்கிது, ரோட்டை மறித்து நிற்கிது. வேறு எதுவும் வண்டி வந்தாலும் போக முடியாது. நம்மளால் ஒத்திரை தள்ள முடியல. அப்பாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம், தள்ள முடியல. அப்புறம் பக்கத்தில் வீட்டில் வேலை நடந்துருந்துச்சா, அவங்கள்லேருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டு தள்ளி விட்டு அப்படியே பார்க் பண்ணி விட்டேன். வண்டி நல்ல வேலை இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர், தேங்க் டு காட். ஓகே, இப்போ போய் நல்ல ஒரு குளியல் போட்டு அப்படியே வந்து லைனுக்கு கிளம்பணும். நான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம குளிக்கணும். ஏன்னா வந்து வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு மெக்கானிக் பண்ணோம், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்போம், கையில் ஏதாவது அழுக்கு ஆகும். அப்படிங்கிறனால தான் வந்து குளிக்காமல் இருந்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நேராக போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு அப்படியே லைனுக்கு கிளம்புறேன். கைஸ், வெயில் சும்மா பட்டே கிளப்புது. சொல்லவே வேணாம், வச்சு செய்யுது. அப்பா, லைனுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க. 2 நாள் ஆச்சு, வச்சு செய்யுது வெயில். 2 நாளாக வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப தாகமும் அதிகமாகிடுச்சு. அப்படியே வந்து ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி, எனர்ஜி எல்லாமே வந்து போயிடுச்சு. வெறும் கூடு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங் ஆகுது. ஸோ அப்படி தான் இருக்குது, வெயில் வச்சு செய்யுது. ஸோ இப்போ என்ன வேலை அப்படின்னா கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணுவேன். எல்லாம் வந்து தூக்கம் வேறு கண்ணை சொக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, வெயில் வேறு மோசமாக அடிக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் படுத்தாலும் சொல்ல முடியாது. அந்த காக்கா வேறு கத்திட்டே இருக்குது, அவர்கிட்ட என்னென்னு கேட்கணும். ஓகே, அப்புறம் வந்து அவ்வளோதான். 4 மணிக்கு எழுந்திரிச்சு அசத்தூளை போகணும், தோதுட்டு கஞ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்புறம் 5:30க்கு மறுபடியும் வந்து நோம்பு திறக்கிறதுக்காக போகணும். இப்படியெல்லாம் வந்து ரொட்டீனாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போது நான் எடிட் பண்ண போகிறேன்னா தூங்க போகிறேங்கிறது தெரியல. கைஸ், தூங்கிட்டேன். என்ன தெரியல, நேற்று நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வெயில், அப்புறம் உடம்புல ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு, ஜலதோஷம் வேறு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா படுத்து தூங்கிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:40. இன்னொரு 5 நிமிஷத்தில் பாங்க் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. 3:45க்கு அசர் தொழுகைக்கு அப்படியே வந்து கிளம்பலாமா? கொண்டு போடே சொல்லுடே. ஆமல அவர் அதே போல என்ன வீட்டு ஏலி வாங்க. பேர் பேர் சபிகா பாத்துமா, உங்க வா பேர் என்ன பேரு? ராஜிதா. எந்த தெரு உங்களுக்கு? தெற்கு தெரா? புதுமண தெரியல, தெற்கு புதுமண தெரியல. எங்க தெரியல இருக்கீங்க அப்படின்னா அப்படிதானே? யாராவது யாரு அப்படியா?
அவன் அடிக்கிறாங்க வேணும் அது ஆச்சு வந்துச்சு அப்படின்னா நோம்பு திறக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. இங்கே சண்டை போட்டுருக்காங்க. 175 பேர் பூரா சின்ன பேர் நோம்பு பேர் சரி, அந்த இதுங்க அப்போ கஞ்சி ஊற்றுனது கிளிப் வந்து அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் அனுப்பலை. ஓகேவா? சரி, இப்போ நோம்பு திறக்கைக்கு என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாமா? ஓகே, நோம்பு திறக்கைக்கு என்னென்ன அப்படின்னா கஞ்சி, வாட்ரு, அப்புறம் ஒரு ஜூஸு அண்டு தட்டு வடை, அப்புறம் கத்தரிக்காய் சட்னி, பேரிச்சம்பழம். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி நோம்பு திறக்கைக்கான டிஷ்ஷு. ஓகே, மெயின் வந்து கஞ்சி, அப்புறம் வந்து சைடிஷ் வந்து வடை. இன்னும் டைம் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணி 10 நிமிஷம் தான் ஆச்சு. இன்னும் வந்து வருவாங்க. இப்போ வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா போய் உட்காந்துருவோம். ஓகே, இனிமேல் வர்றவங்க அப்படி அப்படியே உட்காந்துட்டு அவங்கவுங்க வந்து நோம்பு திறந்துக்குவாங்க. ஸோ கைஸ், இப்போ போய் உட்கார போகிறேன், நோம்பு திறக்க போகிறேன். வீட்டுக்கு போய்ட்டு எதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். இல்லைனா வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, என்னது அந்த வீடியோ அனுப்பவே இல்லை நீங்கள்? அங்கே ஃபுல் பண்ணோன்னா இது திறந்து அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அது ஃபுல் பண்ணணும். அது ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்துருச்சு. நான் இங்கே வேலையில் உட்காந்துருக்கேன். என்னென்ன சில நேரம் முன்னாடி வந்து இந்த பையனை கேட்க மாட்டேங்கணும். அதுக்கு தான் லேட்டாக வரானோ, உட்கார முன்னாடி தான் லேட்டாக வரானோ. ஆமாம், அதுதான் அங்கே ஃபுல் பண்ணிட்டு இங்கே வாங்க. கைஸ், நோம்பு திறந்துட்டு வந்தாச்சு. கிச்சனில் வந்து பார்த்தா 2 அடுப்புலையும் ஏதோ வேலை நடக்குது. ஆனால் பக்கத்தில் வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டால் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்து ஏதாவது பண்ணால் உருப்படுன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கிச்சனு. இங்கே பாருங்கள், இது வந்து கொத்து பரோட்டாக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்களாம்மா. இது என்னதுமா? சொல்லு சத்தம்மா, என்னது? சீஸ் பாலா. அது எப்படி ஆயிருக்கு பாருங்கள், சட்டி ஃபுல்லாக. அது ஃபுல்லாக உழுந்து எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. எனக்கு இது வேண்டாம், உங்கள் கொத்து பரோட்டா வேண்டாம், எனக்கு நம்ம ஃபேவரட் டீ இருக்குது, இது போதும். ஓகே கைஸ், என்னைக்கு வீட்டில் இந்த யூடியூப்பை பார்த்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதையுமே சாப்பிடக்கூடாது வீட்டில். ஓகேவா? ஏன்னா யூடியூப்பில் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, அதையே நாமளும் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து விட்டுருக்கும். அதை நாம் சாப்பிட்டு தான் அதுக்கு நம்ம பேரே வைக்கணும். அந்த ரிஸ்க் நமக்கு தேவையா? இப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் வேண்டாம், போதும், நோம்பு திறந்தாச்சு, நம்ம ஸ்பெஷல் டீ வந்துருச்சு. பாய், இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.